என்ன தமிழ், தீபா, எம்ஜிஆர் நகருக்கு அத்தனை பேருமே எல்லாம் உண்மையை கண்டுபிடிச்சிட்டோன்னா என்னன்னு எனக்கு தெரியாது முழுசா. ஆனால் மீண்டும் இந்த கேரளா பிள்ளையை கட்டி வைக்கிறதான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? என்னென்னமோ நீங்கள் ட்ரை பண்ணீங்க. எல்லாமே தப்பு பண்ணிவிட்டு எங்கிட்ட இருந்த தப்பவும் முடியாது. சரியா? எனக்கு தேவை என் பொண்டாட்டி தமிழ். தாலி அறுக்கணும், என் தாலிக்கு ஏறணும். நான் புள்ள கொடுத்தவன். நான் வாழ்ந்தாலும் செத்தாலும் என் கூட தான் வாழணும். புரியுதா? அதை விட்டு என் ஊர் பொம்பளைகளை கேரளாலேருந்து தேவடைகளை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நாங்கள் பார்க்குற பிள்ளைய கட்டி வைக்க சொல்லி தேவையில்லாத வேலை பூண்டை பண்ணிகிட்டு இருக்காத. புரியுதா? பெரியசாமி மருமகளே கனி, ஏடி உங்கள் அம்மா பத்தினிக்கு பிறந்தாலும் தேவடையாக பிறந்தாலாடி? பத்தினிக்கு பிறந்தாலும் இந்நேரம் கிளம்பி வந்திருக்கணும் இல்லையே. இல்லை, நான் ஆம்பளையே கூப்பிட்றேன். எம்ஜிஆர் நகருக்கு அத்தனை பொட்டச்சிங்களும் எந்தெந்த பொட்டச்சிங்க எந்தெந்த மாவட்டத்துலேருந்து எப்போ தப்பு பண்ணாங்களோ தப்பிக்கிறதுக்காக நீங்கள் பூமா பேரை சொன்னீங்க, மாரியம்மா பேரை சொன்னீங்க, எவ்வளோ பேரையெல்லாம் சொன்னீங்க. இனி எவ்வளவுமே தப்ப முடியாது. எல்லாத்துக்கும் தண்டனை கிடச்சாகணும். எனக்கு வேறு பொண்ணை கட்டி வைக்கிறது வேலையை நிப்பாட்டிட்டு புண்டையை மூடிட்டு தமிழ் எங்களோட குடும்பம் நடத்தணும். சரியா? நான் அதுக்கு தான் விளக்க போடுறேன். என்னை ஏமாற்றணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா 10,000 குடும்பம் அழிஞ்சு போயிடும். உங்கள் குழந்தை குட்டி ஈத்து மேத்து எல்லாமே அழிஞ்சு போயிடும். இது சத்தியமாக நடக்கும். போலீஸ் ஸ்டேஷன் வேலை சரி, இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ மேடம், எவ்வளோ பெரிய ஆளுமையாக இருந்தாலும் சரி, ஒரு நல்லவனை என்னை கஷ்டப்படுத்தி பார்த்தா 10,000 குடும்பம் துடிச்சு சாகும். ஒழுங்க மரியாதை என் பொண்டாட்டி தமிழ் தான் தெரிஞ்சு என் கூட வாழ வர விடாமல் தடுத்து 10,000 குடும்பத்து மேலேயும் நடவடிக்கை இருக்கணும். ஜெயாவும் வனிதாவும் எம்ஜிஆர் நகருக்கு அத்தனை பேர் நேரில் வந்தால் நான் கேஸை கொடுக்க போகிறேன். நீ ஆம்பளையே நான் ஆம்பளையான பார்க்குறத விட நேருக்கு நேராக வந்தாதாப்பா பிரச்சனை முடியும். சென்னிமலையில் உட்காந்துக்கிட்டு இருந்தால் வேலைக்காகாது. தீபா, உன் ஜென்மம் மட்டும் இல்லை, நீ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இனி அசைக்கக்கூட முடியாது. இல்லை, ஒழுங்க மரியாதையும் புண்டியை மூடிக்கிட்டு தமிழ் தேவடியாமாலும் எங்களோட குடும்பம் நடத்துகிறான், நடத்தி ஆகணும். சரியா? மலரே, என்ன தான் சொல்லுவாங்க, பழமொழி சொல்லுவாங்கள்ல, நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்களோ அதுக்கு மேலே ஆண்டவர் டபுள் மடங்கு பல மடங்கு உங்களுக்கு தண்டனை காத்துக்கிட்டு இருக்குது. சரியா? ராணி, இப்போ நான் சொல்கிற நாளைக்கு எடுக்கும் புண்டியை மூடிட்டு நேராக கிளம்பி வர்றீங்க. சரியா? நான் கேஸை கொடுக்குறேன். எவ்வளோ சம்மந்தப்படும் அத்தனை பேருக்கு தண்டனை கிடைக்கணும். ஆட்சியே நடக்கக்கூடாது. போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு எதுவுமே நடக்கக்கூடாது. 35 வருஷத்துக்கு எல்லா பொம்பளைகளும் புரிஞ்சு வாழணும். ஓகே? சிவாகிட்ட சொல்லி கட்டி வைக்கிறது, ஸ்டேஷன் மூலிமா எனக்கு கட்டி வைக்கிறது, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் கட்டி வைக்கிறது, என்னென்ன பிளான் பண்ண முடியுமோ எல்லா பிளானும் பண்ணுறீங்க. ஆனால் எங்கிட்ட வேலைக்கு ஆகாது. எனக்கு தேவை என்னென்னு தெரிஞ்சு நீங்கள் அங்கே உட்காந்துருக்கிறது வேஸ்ட்டு. அவ்வளோதான். சரியா? நீ நேரில் வேலூர் ஸ்டேஷன், வேளாங்கண்ணி ஸ்டேஷன், சென்னிமலை ஸ்டேஷன், கரிவல் ஸ்டேஷன் எந்த ஸ்டேஷனுமே நடக்காத அளவுக்கு நான் பண்ண முடியும். ஏன்னா எனக்கு பெரிய இடத்துல சப்போர்ட்டு நிறைய இருக்குது. தலைவி ஜோதிமணியே பிள்ளைய போட்டு கூட்டம் நடத்திடியில் நடத்தி ஆகணும். பேபிக்கு ஒவ்வொரு ஸ்டேஷன் கனியே இவ்வளோ தூரம் பிரச்சனை பண்ணுறான்னா அவளும் அவன் பொண்ணு இருந்தால் புண்டையை போட்டு அந்த கொலைகடியில் பொழைச்சி தான் ஆகணும். நான் போயிட்ட மாட்டேன்னு தெரிஞ்சு நீங்கள் தப்பு பண்ணுறீங்கல்ல, அப்போ அதுதானே சரியான வழி. என்கிட்ட என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. என்னை எல்லாம் தாண்ட விடாமல் கஷ்டத்தை கொடுக்குற எவன் உனக்கு தெரிஞ்சிருந்தும் நீ வீம்புக்கு அங்கே உட்காந்துருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து குடும்பமும் அழிய போகுது. இதுக்கு தான் யாருக்கிட்ட மோதணும், யாருக்கிட்ட மோதக்கூடாது சொன்ன வார்த்தையை நான் காப்பாற்றாமல் தெரிஞ்சிருந்து தப்புக்கு மேலே தப்பு பண்ணிகிட்ருக்கீங்க. தீபா, நித்யா, ஒழுங்கா மரியாதையாக புண்டையை மூடிட்டு தமிழ் தாலி அறுத்துட்டு கிளம்பி நேரில் வரணும். தமிழ் பெரியசாமி மருமகளும் ஓகே, நான் தாலி கட்ட தயார். வனிதாவுக்கு, தமிழுக்கு, கனிக்கு. என் மனைவி மாரியம்மாளும் வரணும். பூமாதேவி நேரில் வரணும். சரியா? வந்தால் தான் ஒரு முடிவு கிடைக்கும். ஓகேவா?
இல்லைன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஏதாவது ஒன்று சின்ன அசைந்த விடு நீங்கள் காலி. வேலூர் ஸ்டேஷன் எல்லா ஸ்டேஷன்லையும் பேசி வச்சு எல்லா எஸ்ஐ எல்லாமே தப்பு பண்ணிவிட்டு எனக்கு துரோகம் பண்ணிவிட்டு நீங்கள் சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறீங்களா? அது ஜென்மத்துக்கு நடக்காது. இப்போ எப்படி எல்லாத்தையும் பற்றியும் சொல்லிட்டீங்க. நான் எவ்வளவுமே கட்டிக்க மாட்டேன் தெரிஞ்சிருந்து தப்பாக நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களே. என் பொண்டாட்டி தமிழ், நான் புள்ள கொடுத்தவன்னா அதுக்கு தான் விலக போட்டுட்ருக்கேன். அது எல்லாத்துக்குமே தெரியும். நான் விட மாட்டேன் சொன்ன வார்த்தையை காப்பாற்றாமல் என் பொண்டாட்டி தமிழ் எங்கூட படுக்காமலே குடும்பம் நடத்தாமல் இந்த பிரச்சனை முடிக்க போகிறது கிடையாது. நான் 5 நிமிஷம் சுகத்துக்காக கூப்பிடல, ஆயுசுக்கு நெஞ்சில் வச்சு சுமக்கிறதுக்காக கூப்பிட்றேன். ஓகே சரி தமிழ், நீ போட்டு கிளம்பி நேரில் வா. எந்தெந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டருக்கு சம்மந்தப்பட்டிருக்காங்க அத்தனை பேர்த்தி தூத்துக்குள்ள வைப்போம். ஓகேவா? எந்த கட்சி ஆஃபீஸு எப்படியும் நடக்கக்கூடாத அளவுக்கு நான் பண்ணுவேன். ஜோதிமணி என் பொண்டாட்டியா இல்லை ஒன்றியும் என் பொண்டாட்டி? நீ சொன்னீங்கள ஒன்றியும் தான் உன் பொண்டாட்டின்னு. வா, அதையும் பார்த்துருவோம். இன்றைக்கி 2ல் ஏதோ ஒரு முடிவு. சரியா? என் பொண்டாட்டி ஒன்றியமா ஜோதிமணியா இல்லை என் ஊர் பொம்பளைக்கெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களா என்ன பத்திராட பண்ணாலே எல்லா உண்மையும் சொல்லு. சரியா? கிளம்பி சீக்கிரமா கிளம்பி வாடி. புண்டையை மட்டும் உங்கள் அம்மாவை வாக்க இத்தனை நாளாக உட்காந்துருந்தா ரைட்டு. இன்னி பிடிப்பாயத்தில் உட்காந்துருந்தா தலைக்க குறவழி அறுத்துப்படுவேன். என்னென்ன ஃபோட்டோ வச்சு மந்திரத்தை பண்ணி நான் வெட்டி கொடுக்கணுமா? ஏன் முன்னாடியும் மந்திரத்தை போட்டு நிற்பீங்களா? எல்லா நாய்ங்களும் வெட்டி எரிவுன்னு தயக்க மாட்டேன். என் பொண்டாட்டி தமிழுக்காக எவ்வளோ தடுத்தாலும் குறவழி அறுக்குன்னு நான் தயங்க மாட்டேன். ஓகேவா? நான் தான் விட மாட்டேன்னு தெரியும்ல. வனிதாலையும் விட்டு தர மாட்டேன் தெரியும். தமிழையும் விட்டு தர மாட்டேன். தமிழுக்கு புள்ள கொடுத்தவனா அவளை உசுரே போனாலும் நான் விட்டு தர மாட்டேன். அவளே தேன்மொழி கட்டி தரேன்னா என்னென்ன பிளான் பண்ணிங்கன்னு எனக்கு நீங்கள் பிளான் பண்ணுறதுல எதுவுமே நடக்காது. நீங்கள் தப்பிக்கிறதுக்காக என்னை பைத்தியம் அது இது சொல்லிகிட்டு இருக்கிறது வேஸ்ட்டு. கிளம்பி நேரில் வா, பெஸ்ட்டாக ஒரு முடிவு பண்ணலாம். சரியா? வேறு பொண்ணை கட்டி வைக்கிறேன். நீ தமிழை நீ ஊர் பூரா பொண்ணை கையோடு இழுத்து வச்சுக்கிட்டு நீ சம்பாரிச்சிக்கிட்டு தேவடியை தடை பண்ணி சம்பாரிச்சிக்கிட்டு அவளை என் தலையில் கட்டி வைக்கலாம்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காது. ஓகேவா? பொண்டையை மூடிக்கிட்டு வர்றேன், தாடி அறுக்கிறேன், நான் கட்டுறேன். என்ன சொன்னேன்? எங்கள் அம்மா ஒத்துக்கொண்ட வாழ போகிறது நீயும் நான். அப்புறம் எதுக்கடி எங்கள் அம்மா? ஏண்டி நீ ஒழுக்கமாக எங்களோட குடும்பம் நடத்தினா ஒழுக்கமாக நான் இருக்க போகிறேன். வேலை வெட்டிக்கு போக போகிறேன். உங்களால் நான் எதையெல்லாம் இழந்தாலும் அதை டபுள் மடங்கு நான் இன்னமும் நான் மீட்டுவேன். புரியுதா? ஒழுங்க மரியாதை கிளம்பி குடும்பம் நடத்துகிற வழியை பாரு திருக்காடுதுறையில். ஓகே? அதுதான் தமிழ். எல்லா பொட்டச்சிங்களையும் எல்லாத்துக்கும் தண்டனை வாங்கி தர நான் ரெடியாக இருக்கேன். எந்த கோர்ட்டு, எந்த எஃப்சிஎஃப்சி, எந்த கட்சி ஆஃபீஸு, எந்த மயிராண்டி நடக்காத அளவுக்கு நான் மட்டும் ரெடியாக நிற்கிறேன். ஒத்தாளாக சிங்கமாட்ட நிற்கேன். அப்புறம் என் பையனுக்கிட்ட அங்கே நிற்க வரணுமில்ல. நான் எப்படி விட்டு கொடுக்கணும்? விட்டெல்லாம் கொடுக்க முடியாது. உங்கள் அம்மாவை வாக்க எனக்கு தேவை தமிழ். என் கூட குடும்பம் நடத்தணும். சரியா? அவள் செத்தாலும் உங்களை விட மாட்டேன் தமிழ். ஓகேவா? அதை விட்டு எனக்கு துரோகம் பண்ணிவிட்டு அடுத்தவங்க கூட வாழலான்னு நினச்சிக்கிட்டதுனால அத்தனை குடும்பமும் அழிஞ்சு போயிடும். அவள் தலையில் அவளே மண்ணை வரை போட்டுட்டு போகிறான். பொண்டை மட்டும் கிளம்பி வாங்கிடுங்க அம்மாளாக்கல்னே இல்லை. எல்லா ஸ்டேஷனும் எப்படா நான் இழுத்து சாத்துவேன், எப்படா என் பொண்டாட்டி தமிழ் நேரில் வருவான்னு வெறிக்கொண்டு காத்துட்ருக்கேன். ஆனால் என் ஊருக்கு பொம்பளைகளை வரக்கூடாது, பிடிக்கூடாது. நான் ஸ்டேஷனை பக்கம் போகாமல் இவங்க பார்க்குற பிள்ளைய கட்டி வைக்காமல் உங்களை வரக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டி வச்சுருக்காங்களா? ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் மிரட்டி வச்சுருக்காங்க, எஸ்ஐ மேடம் மிரட்டி வச்சுருக்காங்க, இல்லை தலைமை மிரட்டி வச்சுருக்காளா? எவடி உன்னையும் மிரட்டி வச்சுருக்கிறா? இதுக்கு தப்பு பண்ணும்போது எல்லா பொட்டச்சிலும் ஒன்றா சேர்ந்து தப்பு பண்ணுவீங்க. தப்பை நான் விட மாட்டேன்னு தெரிஞ்ச பிறகு எல்லாம் பிரிஞ்சு அவளை கேள்வி சாக்கு சொல்லிட்டு இருக்கீங்களா? நம்ம கேனப்பையில் இருந்தாலும் காதுக்குள்ளே நெய் உழுவுன்னு சொல்லுவாங்க பார்த்தியா? அந்த புண்டை பேச்செல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. பேபிஸ் தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, சுஜாதா தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, என் ஊர் பொம்பளைக்கு தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, என் சித்தியே தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, தூக்கி உள்ளே வைக்க நான் தயார். சரியா? பெரியசாமி மருமகன் எத்தனை பொட்டச்சிங்களை சம்மந்தப்பட்டாலும் அத்தனை பொட்டச்சிங்களுக்கு
தாலி அறுத்து வாழ வேண்டியதான் வாழணும். அது நான் நீ அருவா எடுத்துகிட்டு வந்தால் பிரித்து நீ சாகிற வரைக்கும் பிரிஞ்சு தான் வாழணும். புரியுதா? என்னை அருவா எடுக்கக்கூடாது, என்னை எதுக்கக்கூடாதுன்னு சொல்லி தானே இவ்வளவு தூரம் பண்ணீங்க. அது உங்களோட முட்டாளத்தெல்லாம் இப்போ வாசி தெரிஞ்சால் சரி, ரைட்டு, ஓகே. இன்னமும் புண்டையை மூடிட்டு சரவணன் சொல்லித்தரான், லட்சுமி சொல்லித்தரான், ஈஸ்வரி சொல்லித்தரான், இந்த பொண்ணு போலீஸ்காரன் சொல்லிக் கொடுக்குறாங்க, வேளாண்மை டேஷன் சொல்லிக் கொடுக்குறது, வேலூர் டேஷன் சொல்லிக் கொடுக்குறது. இந்த வேலை புண்டையெல்லாம் நம்மக்கிட்ட ஆகக்கூடாது. எந்த இன்ஸ்பெக்டராக இருந்தாலும் சரி, எந்த ஏட்டாக இருந்தாலும் சரி, எந்த விசை மேடமாக இருந்தாலும் சரி, எந்த பொம்பளையாக இருந்தாலும் சரி, தூக்கி உள்ளே வைக்கணும். காத்துக்கிட்டு வெறி கொண்டு, ஓகேவா? எஃப்சி காப்பாற்றணும், அதை காப்பாற்றணும், இதை காப்பாற்றணும், டேஷன் நடக்கணும், இது எதுவுமே நடக்கக்கூடாது. புரியுதா? என்னுடைய முடிவு அதுதான். வாழ்வோ சாவோ, தமிழ் என் கூட வாழணும். என் பொண்டாட்டி நான் புள்ள கொடுத்தவன் நான் கூப்பிட்றேன். ஏன் எல்லாத்துக்குமே தெரியுமே, தமிழை நான் விட்டு தர மாட்டேன், பிடிக்க மாட்டேன், தேவையில்லாமல் தமிழ் தான் தப்பு பண்ணியிருக்கேன்னு அவங்களுக்கே நல்லா தெரியுமே. இப்போ தெரிஞ்சிருந்து விஜயா தான் தடுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு எல்லாமே சொல்கிறாங்க. மந்திரத்தாளி தந்திரத்தாளி உன்னை வாழ விடாமல் தடுத்தது எல்லாமே விஜயாவும் எல்லா பொம்பளையும் சேர்ந்து தான். எல்லா உண்மையும் இப்போ தான் ஒன்று வெளியே வருது. சரி, அதை இது ஏன் பேசிட்டு புண்டையை மட்டும் கிளம்பி நேரில் வா, நான் தாலி கட்ட குடும்பம் நடத்துகிறேன். இல்லையா? எல்லாத்தையும் தூக்கி உள்ளே வைக்கிறேன். இல்லை, எல்லா குடும்பம் பெரிய எல்லாம் சாகிறதுக்கு காரணம் நீ தான். சரியா? எல்லா குடும்பம் குழந்தை குட்டி திமித்தி எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் பணி செய்கிற அத்தனை பெண்கள் குழந்தைகளையும் சேர்த்து நீ தான் கொள்கிற. சரியா? நான் போய் நான் சொல்கிறேன், நான் சூரியன் மாதிரி. என்ன ஒன்றும் பண்ணவும் முடியாது. பண்ணணும்னு நினச்சா நீங்கள் எரிஞ்சிருவீங்க, அவ்வளோதான். சரியா? அது எப்படி? நான் அருவா எடுத்துகிட்டு போனால் மீண்டும் நான் வெளியே வந்துட்டேன்னா மீண்டும் இதே தப்பு தான் நீங்கள் பண்ணுவீங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை டபுள் படத்தில் ஐயா பல மடங்கு நான் பண்ணுவேன். எந்த கட்சி ஆஃபீஸ், எந்த போலீஸ் ஸ்டேஷன், எந்த கோர்ட்டு, எந்த வெங்காயம் எவ்வளோ இருந்தாலும் எந்த மயிராடி தூக்கி நான் உள்ளே வைக்க தயாராக இருக்கேன். ஓகேவா? ஒழுங்கு மாதிரி புண்டை மட்டும் கிளம்பி வா. ஏ ராணி, தேவடி அம்மாவளை உன் அம்மா நான் வாக்க புண்டை மட்டும் நேரில் வாடி. தேவடி அம்மாவளே, நீ எம்ஜிஆர் நகருக்கு அத்தனை பேர்த்து கிளம்பி கூட்டு அழைச்சிட்டு வாடி நேரில். என் ஊர் பொட்டச்சிக்கு சொல்லித்தராங்க. ஏன் சரி, தமிழுக்கு பதிலாக என் ஊர் பொட்டச்சி சொல்லித்தரேன்னு சொல்கிறாங்கல்ல, என் ஊர் பொட்டச்சின்னு வந்து இவங்க வந்து படுக்க சொல்ல வேண்டியது தானே? இல்லை அவங்க பொண்ணுங்க வந்து இவங்களோட படுக்க சொல்ல வேண்டியது தானே? சொல்லி கொடுத்து நீ மிரட்டுறாங்கல்ல. நான் தான் விட மாட்டேன்னு தெரியும். அப்போ தெரிஞ்சு தப்பு பண்ணிட்டு யாரோட தப்பு இது? புண்டை மணி கிளம்பி நேரில் வாங்கடி. தமிழ் மனிதர்கள் எல்லாமே எம்ஜிஆர் அத்தனை போட்டுச்சிங்களா. பெரியசாமி மரபு மெயினாக தாலி எடுத்துகிட்டு வர சொல்ல. தமிழே பெரியசாமி மரபுகள் மனிதாபியம். ஓகே? திருக்காடுதுறை பொம்பளை சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா எந்த பொட்டச்சி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் சரி, அந்த பொட்டச்சிக்கு வந்து கூட படுக்க சொல்லு. ஓகேவா? ஆனால் குடும்பம் நடத்துகிறது தமிழ் மட்டும்தான் என் கூட குடும்பம் நடத்தும். என்னை கேன பையன் இழிச்சு வாங்கி நினச்சி என்னை எல்லாம் தாண்ட விடாமல் நான் கேஸ் கொடுத்து எல்லாத்துக்கும் தண்டனை கிடச்சி நினச்சி எல்லாம் தடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க ஒவ்வொரு விஷயத்துலேயும். நீ எவ்வளவுமே விட மாட்டேன். கருப்புசாமி பட்டத்தம்மா சுடுகாட்டு காளி.